ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்பவே நாளாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம். அம்மா செய்யற மீன் குழம்பு. நல்ல கம கமன்னு மணக்க மணக்க ஒரு மீன் குழம்புங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னதான் நம்ம மீன் குழம்பு வச்சு நம்மளே சாப்பிட்டாலும், அம்மா கையில செய்யற அளவுக்கு வருமா? சூப்பரா இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு தான். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா புளி, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி எடுத்தாச்சு. அது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அம்மா. புளிய நல்லா பிழிஞ்சு வடிகட்டியும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாவே புளி கரைசல் எடுத்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்காங்க. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா கரைச்சு வச்சுருங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டு, அடுத்து இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 15லிருந்து 20 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதுல தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊத்திட்டு வடகம் போட்டிருக்காங்க. வடகம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா இந்த பூண்டை நம்ம நசுக்கி போட்டுக்கலாம். அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். இது கூடவே கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி 2மே போட்டுட்டாங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். அப்பதான் மீன் குழம்பு நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அம்மாவோட மீன் குழம்புக்கு நானும் ஒரு அடிமைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல நானும் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அப்படியே நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம கரைச்சி வச்சிருந்த அந்த புளி கரைசலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரம் எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருந்தா மீனையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். மீனையும் சேர்த்துட்டு இது கூடவே மாங்காவும் போட போறோம். மாங்காய் போட்டு மீன் குழம்பு அப்படின்னாலே அப்பா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மாங்காய், மீன் எல்லாத்தையுமே குழம்புல போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். மீன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். எனக்கு மீன் குழம்பே செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இந்த மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்க போறோம். கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மீன் குழம்பு ஓரளவுக்கு கெட்டியாவும் இருக்கு. ரொம்பவே சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். அப்பதான் மனசு திருப்தியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீன் குழம்பு பார்த்ததுக்கு அப்புறம் என்னால வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ நான் போய் சாப்பிட போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை பாய்.